வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல் நம்ம சேனல். இந்த வீடியோலையும் ஆர்சிபிலேருந்து லேட்டஸ்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய குர்னல் பாண்டியா டை பட்டேல் ட்ராஃபியை ஆஸ் அ கேப்டனாக லீட் பண்ணி வேறு லெவலில் வின் பண்ணி அசத்திருக்கிறாரு. ஸோ அதுதான் மாசான விஷயம். செமிஃபைனல் ஃபைனல் ரெண்டுலேயுமே குர்னல் பாண்டியா ஆஸ் அ கேப்டனாக பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா பின்னி எடுத்திருக்கிறாரு. குர்னல் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் டை பட்டேல் ரெட் அப்படிங்கிற டீமுக்காக தான் இந்த டை பட்டேல் டோர்னமெண்ட் அப்படிங்கிறத ஆடிட்டு இருந்தார். இதில் செமிஃபைனலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குர்னல் பாண்டியா வேறு லெவலில் மாசான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. ஈவன் செமிஃபைனலில் புவியுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு. புவி குர்னல் பாண்டியா ரெண்டு பேருமே டை பட்டேல் ரெட்காக தான் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ டோட்டலி பார்த்தீங்க அப்படின்னா குர்னல் பாண்டியா 2 விக்கெட் ஹால் செமிஃபைனல் எடுத்திருந்தாரு. ஸோ அதே நேரம் புவியும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் ஹால் ப்ளஸ் குர்னல் பாண்டியா 35 ரன்ஸ் நாட் அவுட் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ அருமையாக செமிஃபைனலை வேறு லெவலில் வின் பண்ணி ஃபைனல்ஸ்குள்ளே ரீச் ஆனாங்க. ஸோ ஃபைனல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய குர்னல் பாண்டியா 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 29 ரன்ஸை விட்டு கொடுத்து 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிறத எடுத்தார் அட் த எக்கானமி ஆஃப் 7.25. ஸோ ஒரு நீட்டான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது உண்மையாகவே அங்கே எஃபிஷியண்ட்டாக இருந்தது. 181 ரன்ஸ் அப்படிங்கிறத டார்கெட்டாக கொடுத்துருந்தாங்க. 16 ஓவர்லேயே அந்த டார்கெட்டை முடிச்சு டை பட்டேல் ரெட் அதாவது குர்னல் பாண்டியாவோட டீம் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத வின் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு ஃபார்மோட தான் குர்னல் பாண்டியா ஆர்சிபிக்குள்ளே வராரு. ஸோ கண்டிப்பாக குர்னல் பாண்டியாவோட அந்த ஃபார்ம் ஆஸ் அ பேட்ஸ்மனாக செமிஃபைனலில் சூப்பராக இருந்தது. ஆஸ் அ பவுலராக ஃபைனலில் கலக்கியிருக்கிறாரு. 35 நாட் அவுட் அப்படிங்கிறதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய செமிஃபைனலில் நம்மளுடைய புவனேஸ்வர் குமார் ஒரு நல்ல ஒரு கேமியோ அப்படிங்கிறதும் ஆடி இருந்தார். 13 பாலில் 24 ரன் அப்படிங்கிறத கேமியோ ஆடி இருந்தார். புவியும் கீழே கேமியோ ஆடுறது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எந்த இடத்துல வேணாலும் கீழே லோயர் டவுன் ஆர்டரில் பேட்டிங் இருக்கிறது நமக்கு எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குர்னல் பாண்டியாவோட ஃபார்ம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட் நம்மளுடைய தலைவன் ஜேக்கப் பெத்தாலோடது. இந்த ஐபிஎல் 2025 ஆல்மோஸ்ட் ஜேக்கப் பெத்தல் அஃபிஷியலாக ரூல்ட் அவுட் ஆகிட்டார் ஆல்மோஸ்ட் அப்படிங்கிற நியூஸ் வந்துருச்சு. பட் ஆனால் இன்றைக்கி ஜேக்கப் பெத்தல் ஆர்சிபியை கான்டாக்ட் பண்ணி நான் இன்னும் ரூல்ட் அவுட் ஆகலை. ஸோ எனக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் ஐபிஎல் 2025 நான் கண்டிப்பாக ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஜேக்கப் பெத்தாலை பொறுத்த வரைக்கும் அவருடைய லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செமையாக பண்ணதில் 50 பாலுக்கு 87 ரன் ஹோபர்ட்டுக்கு எகென்ஸ்டாக பிபிஎல் அடித்தார். செஞ்சுரி அடிக்க வேண்டிய இடம். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல அவுட் ஆயிட்டாரு. அதுவும் ரன் அவுட் அப்படிங்கிற விஷயம் இருந்தது. ஸோ ஜேக்கப் பெத்தல் உண்மையாகவே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்கும் சரி அந்த இடத்துல பவுலிங்கும் சரி சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா தலைமை 8 பவுண்டரி 4 சிக்ஸர் போட்டு கொண்டிருப்பார். ஸோ அவரோட ஃபார்ம் உண்மையாகவே எஃபெக்டிவாக தான் இருந்தது. ஸோ இப்போ ஜேக்கப் பெத்தாலோட இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு யார் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி டிஸ்கஷன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயும் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே ஜேக்கப் பெத்தல் இப்போ அவரோட அவைலபிலிட்டியை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் இப்போ ஒரு நியூஸ் இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஃபுல் ஃபிட்னஸ் இருந்தால் மட்டும்தான் ஆர்சிபி அவர் எடுத்துக்குவாங்க. ஃபுல் ஃபிட்னஸ் இல்லாமல் அவர் எடுத்துக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது ஒரு கன்ஸ்ட்ரெயினாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்டேட் ஐபிஎல் 2025 வின் பண்ணி ஸோ டோட்டலி விராட் கோலி ஐபிஎல் ரிட்டையர்மெண்ட்டை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏபி டிவிலியர்ஸ் இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஃபைனல் நம்மளுடைய கிங் கோலி ஆட போகிறாரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஃபைனலுக்கு அப்புறமா என்ன வேணாலும் நடக்கலாம்னு நிறைய பேர் வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா இப்போது இன்னுமே நம்மளுடைய ஏபிடியே சொல்லுறாரு. ஸோ நாக் அவுட் கேம்ஸ் அப்படின்னா விராட் கோலி தான். ஸோ அவர் தான் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த கேம் அப்படிங்கிற விஷயத்தை பிடிச்சிக்கக்கூடிய அந்த ஒரு திறமை இன்னும் விராட் கோலிட்டு இருக்கு. அதனால் அவர் 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் வரைக்கும் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி ஏபிடியே சொல்லியிருக்காரு. பட் ஐபிஎல்ல அவருடைய ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சிபிக்காக ஒரு டிராஃபி அடிச்சுட்டு அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது தான் ஐபிஎல்க்கு அவர் கொடுக்குற மரியாதை. ஐபிஎல்லே அவர் கொடுக்குற மரியாதை. ஸோ என்னைக்கு ஆர்சிபிக்காக டைட்டில் அடிக்கிறாரோ அன்னைக்கு விராட் கோலி அவருடைய ஐபிஎல் பயணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். அது வரைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.